காதுங்கிற ஈயருக்கும் கிட்னிங்கிற சிறுநீரத்துக்கும் பயங்கர ஃபீருக்கும் சம்பந்தம் இருக்கு. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். நான் மாற்றி சொல்லட்டா, தண்ணி குடிச்சவன் உப்பு சாப்பிடுவான். உங்கள் நாக்குக்கு எவ்வளோ வேணுமோ சாப்பிடுங்க. நம்ம பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தாங்க. கிட்னி ஒழுங்காக வேலை செய்யும், மூத்திரப்பை ஒழுங்காக வேலை செய்யும். இது உப்பை மட்டும் குறைச்சிங்கன்னா எல்லா நோயும் வரும். எனக்கு புரியணுங்க, எனக்கு புரியல. நீ பெரியவங்க சொன்னால் ஒத்துக்கணும், ஒத்துக்க மாட்டேன். படித்தவங்க சொன்னால் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சால் ஒத்துக்குவேன். பல பெண்கள் பையனுக்கு காரம் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு உப்பு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க. இவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. உப்புக்கும் நீருக்கும் சால்ட்டுக்கும் வாட்டருக்கும், உப்புங்கிற சால்ட்டுக்கும் நீருங்கிற வாட்டருக்கும் காதுங்கிற ஈயருக்கும் கிட்னிங்கிற சிறுநீரத்துக்கும் பயங்கர ஃபீருக்கும் சம்பந்தம் இருக்கு. உப்பு, நீர், காது, சிறுநீரகம், மூத்திரப்பை, யூரினரி பிளேடர், பயம். உப்பு, நீர், காது, கிட்னி, யூரினரி பிளேடர், பயம். ஏற்கனவே புளிப்புக்கு சொன்ன பார்த்தீங்களா, புளிப்புக்கு லிவர் சொன்னேன் இல்லையா, லிவர் கூட கால் பிளேடரை சேர்த்திக்கிங்க. லிவரும் கால் பிளேடரும் அந்த புளிப்பில் வேலை செய்கிறது தான். லிவர் கூட கால் பிளேடர் ஒரு எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கிங்க புளிப்பில். ஓகே, உப்புக்கும் நீருக்கும் மூத்திரப்பையுக்கும் சிறுநீரகத்துக்கும் காதுக்கும் பயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. நல்லா கவனிங்க. சொல்லுவாங்க இல்லையா, உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்னு. புரிஞ்சுக்குங்க. உப்பு தின்னவன் ஏன் தெரியுமா தண்ணி குடிக்கிறான்? உப்பு சாப்பிட்டா நாக்கு உப்பை நீரா மாத்திரும். நீர் எனர்ஜியா மாற்றி உடம்பெல்லாம் சப்ளை பண்ணிடும். நீரில் வேலை செய்யறது யாரு? கிட்னி. உப்பு சாப்பிட்டா என்ன பண்ணும்? நல்லா கவனிங்க. கிட்னி வேலை செய்யும். புளிப்பு சாப்பிட்டா லிவர் வேலை செய்யும். உப்பு சாப்பிட்டு கிட்னி நமக்கு சக்தி கிடைச்சிருச்சுன்னு கடன்னு எல்லா தண்ணியும் கிளீன் பண்ணி யூரின் அனுப்புங்க. அப்போ யூரின் நிறைய வரும், தண்ணி தாகம் எடுக்கும். உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான். நான் மாற்றி சொல்லட்டா, தண்ணி குடிச்சவன் உப்பு சாப்பிடுவான். புரியலீங்களா? புரியுற மாதிரி சொல்கிறேன். ஒன்று பண்ணுங்க. இப்போ ஒரு பாட்டில் தண்ணி வச்சுக்கிட்டு மதியம் 1:30 மணிக்கு சாப்பிட போறீங்கல்ல, அது வரைக்கும் தேவையில்லாமல் தண்ணி குடிச்சுக்கிட்டே இருங்க. நிறைய தண்ணி குடிச்சா என்னாகும்? உடம்புல உப்பு குறைஞ்சிரும். புரிஞ்சுங்க. உப்பு சாப்பிட்டா தண்ணி குறையும், தண்ணி சாப்பிட்டா உப்பு குறையும். நிறைய தேவையில்லாமல் தண்ணி குடிச்சிட்டு இன்னைக்கு மதியமை சாப்பிட்டு பாருங்க, சாப்பாடு குழம்பு ரசம் எதுலையுமே உப்பு பத்தாது. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும்பீங்க. புரிஞ்சுங்களா? அப்ப என்ன அர்த்தம்? உடம்புல வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட் தண்ணி, சாரி உப்பு. உங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு சாப்பிட்றீங்களோ அப்பத்தான் கெட்ட நீர் வெளியே போகும். கிட்னி ஒழுங்கா வேலை செய்யும், மூத்திரப்பை ஒழுங்கா வேலை செய்யும். இது உப்பை மட்டும் குறைச்சிங்கன்னா எல்லா நோயும் வரும். எங்க மாமா கோயம்புத்தூர் ஜிஹெச்ல நோயோட படுத்திருந்தார். நான் தான் கூட இருந்தேன். ஒரு வாரம் குளுக்கோஸ் தாப்பை இறங்கிட்டே இருக்கு, சாப்பிடவே இல்லை. ஒரு வாரம் கழிச்சு எந்திரிச்சு உட்காந்து நல்லாயிட்டார். கொஞ்சம் தோசை வாங்கிட்டு வான்னு சொன்னார். போய் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். தோசை சட்னி வச்சு தூக்கி வீசுறாருங்க. உப்பே இல்லை அப்படிங்கிறாரு. ஒரு வாரமாக குளுக்கோஸ் தாப்பா போயிடுச்சு இல்லையா, உப்பு போகல இல்லை, உடம்பு உப்பு குறைஞ்சிருச்சு. அப்போது அந்த இட்லியில் அந்த தோசையில் அவருக்கு உப்பு பத்தலைங்க. அப்புறம் உப்பு போட்டு கொடுக்கணுமா இல்லையா? நான் உடனே உப்பு வாங்கிட்டு வந்து போட போகிறேன். டாக்டர் வந்து அவர் கொடுக்காத, உப்பு கொடுக்காதங்கிறாருங்க. பயன் புரிஞ்சுதுங்களா? உங்கள் நாக்கு உப்பு கேட்டால் கொடுத்தாதான் நோய் குணமாகும். பாருங்க, கிட்னிக்கு காதுக்கு சம்மந்தம் இருக்கு. காது சொன்ன இல்லைங்களா, காது குப்பை இருந்து அடைச்சிட்டே இருந்தால் கிட்னி ஃபெயிலியர் ஆகும். காது சுத்தமாக வச்சுக்கணும். காது சுத்தமாக வச்சுனா கிட்னி நல்லா இருக்கும். கிட்னி கெட்டு போனால் காது கேட்கறது குறையும். கிட்னிக்கும் யூரினரி பிளேடருக்கும் காதுக்கும் பயத்துக்கும் உப்புக்கும் தண்ணிக்கும் சம்மந்தம் இருக்கு. இந்த கான்செப்டுங்க. இவருங்க டாக்டர் சொல்லுவாங்க, பிபி இருக்கிறவங்களுக்கு உப்பு சேர்த்திக்காதீங்க. உடனே உப்பே சேர்த்திக்க மாட்டாங்க. பாவங்க, கோடி கோடியா பணம் இருக்கும், நகையெல்லாம் இருக்கும், உப்பு இல்லாத சாப்பிட்டு உட்காந்துருப்பாங்க. தப்புங்க.
நான் ஒத்துக்கவே மாட்டேங்க. புரிஞ்சுக்கங்க, சாப்பாட்டில் யாரு உப்பு இல்லாமல் சாப்பிட்றீங்களோ உங்க நோய் இந்த ஜென்மத்தில் குணமாகாது. உப்பில்லா பண்டம் குப்பை இல்லைன்னு சொன்னாங்க நம்ம தாத்தா பாட்டி. புரியல உங்களுக்கு? நல்லா சொல்றேன் கேவீங்க. அவங்க ஏன் சொன்னாங்கன்னு சொல்றாங்க, நல்லா கேவீங்க. ஒருத்தருடைய ரத்தம் கெட்டு போய் கிடக்கு, உறுப்புக்கெல்லாம் நோய் வந்துருச்சு, பிபி அதிகமாயிடுச்சு. நான் பிபி பற்றி சொன்னேன் இல்லையா? பிபி அதிகமான என்ன அர்த்தம்? இறுதித்து மேலே தப்பு இல்லை, உடம்புல நோய் அதிகமாச்சுன்னு சொன்னா இல்லையா? அப்போ டாக்டர் என்ன பண்ணணும்? நோய் தானே குணப்படுத்தணும். இவங்க பிபி அதிகமாக இருக்குன்னு மாத்திரை கொடுத்துட்டு உப்பு சாப்பிட வேண்டாம்னு ஏன் தெரியுமா சொல்றாங்க? நல்லா கேவீங்க. இதை கேட்டீங்கன்னா இப்போ இருந்து உப்பு சாப்பிடுவீங்க. உங்க ரத்தம் கெட்டியா இருக்குது, குப்பையா இருக்கு, இருதயம் கஷ்டப்பட்டு பிபி கொடுத்துட்டு இருக்கு. உப்பு சாப்பிட்டோன்னே கிட்னி வேலை செஞ்சு ரத்தத்தை சுத்தம் செய்யும், ரத்தம் நீர்த்து போகும். அப்பாடான இருதயம் கொஞ்சம் ஸ்பீடா வேலை செய்யும். உப்பு சாப்பிட்டா பிபி அதிகம், ஒத்துக்கிறேங்க. ஏன்? ரத்தம் சுத்தமாகி இருதயம் இன்னும் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணுதுங்க. இது நல்லதுங்க. எங்க புரியலீங்களா? சில பேர் வந்துங்க பிபி இருக்குன்னு சொல்லி கடந்த 10 வருஷமா உப்பே சேர்த்திக்காம இருக்காங்க இல்லைங்களா? அவங்களுக்கு நோய் குணமே ஆகாதுங்க. உங்க நாக்குக்கு எவ்வளவு வேணுமோ சாப்பிடுங்க. நம்ம பிறந்ததே சாப்பிட்றதுக்கு தாங்க. வேற என்னங்க கொண்டு போக போறோம்? யோசிச்சு பாருங்க. வேற ஏதாவது சந்தோஷமா இருக்கா? இது ஒண்ணுதான் சந்தோஷமா இருக்கு. கூட இருக்கிறதும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லை, வந்ததும் சரியில்லை, பெத்ததும் சரியில்லை. ஏதோ 2 இட்லி தோசை சந்தோஷமா சாப்பிட்றோம், அதுல கொண்டு மண்ணை போட்டா சாப்பிடாமல் எப்படி வாழ்வதுன்னு சொல்லி எனக்கு ஒரு குருநாதர் கிளாஸ் இருக்குன்னு சொன்னாரு. வேண்டான்ட்ட. எனக்கு எப்பாவது போர் அடிச்சா கடைசியா வரணும். இப்ப அவசரம்லாம் இல்லை, எனக்கு இப்படி எனக்கு ஆசையா இருக்கு. அது ஒண்ணுதாங்க சந்தோஷமா இருக்கு. ஒரு 10 நிமிஷம் நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்றோம். ஸோ புரிஞ்சுக்குங்க, உப்பு நல்லது. ஆனா நல்லா கேட்டீங்க, உங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ சாப்பிட்டா நல்லது, அதிகமா சாப்பிட்டா கெட்டது. அந்த அதிகம்ங்கிறது அளவில்ல, உங்க நாக்கு தான் முடிவு செய்யும். ஒருத்தருங்க ரொம்ப ஓவரா பேசுறாருங்க. யாரெல்லாம் ஓவரா பேசுறாங்களோ உப்பு நிறைய சாப்பிடுவாங்க. அதிகமா பேசுறவங்களுக்கு காரமும் உப்பும் நிறைய தேவைப்படும். பேசாமே இருக்கிறவங்க கொஞ்சம் காரம் இருந்தாலும் வேண்டாம்பாங்க. அப்போ இப்போ நான் நிறைய பேசணும்னு வச்சுக்கங்களேன், நான் நிறைய பேசிட்டு நான் சமைக்கிறேன், நான் பார்க்குறேன், எனக்கு உப்பு நிறைய போடுவேனா காரம் நிறைய போடுவேனா? நீங்க அமைதியா உட்காந்துட்டு வரீங்க, நீங்க என்ன வாயில வச்சுட்டு எங்க உப்பு அதிகமா இருக்குங்க காரமே சொல்லுவாங்களா இல்லையா? அதை சாப்பிட்டு நோய் வருங்க உங்களுக்கு, நான் ஒத்துக்கிறேங்க. அப்ப எனக்கு என்னாக்கு எவ்வளவு கேட்குதோ அவ்வளவு உப்பு காரம் புளி சாப்பிட்டா நோய் குணமாகும். இதாங்க சொல்ல வரேன் நான். அதிகம் கம்மின்னு உலகத்தில் அளவே கிடையாது. உங்க நாக்கு தான். உங்க நாக்குக்கு எவ்வளவு புளி வேணுமோ சாப்பிடுங்க, எவ்வளவு உப்பு வேணுமோ சாப்பிடுங்க, அப்பதான் நோய் குணமாகும். இல்லை என்றால் நம்ம நோய் என்னால் குணப்படுத்த முடியாது. எங்கிட்ட ஐடியா கேட்காதீங்க. கடைசியா ஒன்று சொல்றேன், நீங்க எல்லாம் உப்பு போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிருவீங்க. பிபிக்கு உப்பு சாப்பிட வேண்டாம்னு சொல்றாங்கல்ல, நிறைய பேர் சாப்பிடாம இருக்கீங்கல்ல. ஒரு நாள் மயக்கம் போட்டு விழுந்துருவீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போவாங்க இல்லையா? அப்போ உங்களுக்கு ஒரு வெள்ளை கலர் டப்பா மாட்டுவாங்க. மெதுவா எந்திரிச்சு அதை படிச்சு பாருங்க, சோடியம் குளோரைடுன்னு எழுதியிருக்கும். எங்க பாட்டிக்கு பிபின்னு சொல்லி 15 வருஷம் உப்பு போடாமல் சாப்பிடுவாங்க. நான் பார்த்துருக்கேன். அவங்களுக்கு மட்டும் உப்பு போடாமல் தான் கொடுப்போம். நான் சின்ன வயசுல இருக்கும்போது எங்க பாட்டி கோமாக்கு போயிட்டாங்க. பிபிக்கு மாத்திரை சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி கோமாக்கு போயிட்டாங்க. நான் தான் கூட ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், வெள்ளை டப்பா மாட்டியிருந்தாங்க. நான் உத்து படிச்சு பார்த்தேன், சோடியம் குளோரைடு ஐபி எழுதிருந்துச்சு. ஐபின்னா தெரியுங்களா? இந்தியன் உப்புன்னு அர்த்தம். அது வரைக்கும் சந்தோஷம், இந்தியன் உப்பு. இப்போ ஐபி இல்லைங்க, இப்போ ஃபாரின் கொடுக்குறாங்க. புரிஞ்சுக்குங்க. நான் அந்த எங்கள் பாட்டி கோமாளியே இருந்து செத்துட்டாங்க. ஒரு 7 நாளோ 10 நாளோ, 10 நாளும் அவங்களுக்கு போட்டது சோடியம் குளோரைடு. நான் டாக்டர் கேட்டேங்க, சின்ன வயசு ஸ்கூலில் படிக்கும்போது, டாக்டர் பிபிக்கு உப்பு சாப்பிட வேண்டாம்னு சொன்னீங்க இல்லையா, ஏன் உப்பு போடுறீங்கன்னு கேட்டேங்க. மேலங்கிலி பார்த்துட்டு போனாருங்க அவர். திருவள்ளுவரே சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. நான் படித்து பார்த்து புரிஞ்சு, எனக்கு அது புரிஞ்சாதான் நான் ஏற்றுக்குவேன்.
எனக்கு புரியணுங்க, எனக்கு புரியல. நீ பெரியவங்க சொன்னா ஒத்துக்கணும், ஒத்துக்க மாட்டேன். படிச்சவங்க சொன்னா ஒத்துக்க மாட்டேன். எனக்கு புரிஞ்சா ஒத்துக்குவேன். என் கேள்வி இவ்வளவுதாங்க, ஒரே கேள்வி இவ்வளவுதாங்க. சர்க்கரை நோயாளிகள் இனிப்பு சாப்பிட வேண்டாம், சர்க்கரை சாப்பிட வேண்டாம்னு சொல்ற அவங்க தான் ஹாஸ்பிட்டல்ல எமர்ஜென்சியில குளுக்கோஸ் டப்பாவை போடுவாங்க. வெளியிருந்து சொல்லுவாங்க, உங்க அப்பாவை எப்படி காப்பாத்திடலாம், இது வரைக்கும் 27 குளுக்கோஸ் டப்பா மாட்டியிருக்கிறோம் அப்படிம்பாங்க. அப்ப என்ன அர்த்தம்? சுகரா கொட்டிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். எனக்கு இப்ப சந்தேகம், என்ன சந்தேகம்னா, நம்ம சுகர் சாப்பிட்டா நோய் வரும்னு சொல்றாங்க, இவங்க கொடுக்குற சுகர் மட்டும் ஏன் நோய் வரதில்லை? குளுக்கோஸ் டப்பான்னா சுகர் தானே. புரியலையா எப்படி ஏமாத்துறாங்கன்னு? நம்ம ஆபத்துல போகும்போது குளுக்கோஸை போட்டு காப்பாத்துற நீங்க, நான் அரிசியில குளுக்கோஸ் சாப்பிட்டா உனக்கு என்ன? ஏன் வயிறு எரியுது? நான் உப்பு போட்டு சாப்பிட்றேன், என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு நீயே உப்பு போடுற? என் கேள்வி இவ்வளவுதாங்க, நான் பெருசா கேட்கலீங்க, லாஜிக்கா தாங்க கேட்குறேன். யோசிங்க, சிந்திங்க. நம்மளை ஏமாத்துறாங்கிறங்க. அப்போ உப்பு போட்டு காப்பாத்துறாங்க. நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய் பாருங்க, எமர்ஜென்சிக்கு சில இடங்கள் 2 கலந்து போடுவாங்க. உப்பு சக்கரை 2 கலந்து அந்த டப்பால இருக்கும். ஒரு மனுஷனை காப்பாத்துறது உப்பு சர்க்கரையும் தாங்க. அதை சக்கரை நோயின்னு சொல்லி இனிப்பு சாப்பிட்றது இல்லை, பிபின்னு உப்பு சாப்பிட்றது இல்லை. எப்படி காப்பாற்ற முடியும்? இன்னிலிருந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்க நாக்கு எவ்வளவு உப்பு கேட்குதோ அதை சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாகுங்க. ஆனால் என்ன பண்ணுங்கன்னா, இனிமேல் எப்பவுமே, அந்த காலத்துல இங்க இலைய போட்டு உப்பு தாங்க முதல்ல வச்சாங்க. எதுக்கு வச்சாங்க தெரியுமா? எப்பவுமே சமையல் பண்ணும்போது எல்லாம் மிதமா செய்வாங்களாமா. உப்பு அளவா, காரம், ஏன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது, செஞ்சு வச்சிருவாங்க. உப்பு எதுக்கு வைக்கிறாங்கன்னா, யார் நாக்கு உப்பு பத்திலையோ கொஞ்சம் போட்டுக்குங்கன்னு அர்த்தம். ஊறுகாய் எதுக்கு வச்சாங்கன்னா, காரம் பத்திலையா கொஞ்சம் சேர்த்திங்க, இவ்வளவுதாங்க விஷயங்க. மீண்டும் சொல்கிறேன், உங்க நாக்குக்கு எவ்வளவு உப்பு வேணுமோ, எவ்வளவு புளிப்பு வேணுமோ, இனியிருந்து சாப்பிட்டு பாருங்க, நோயெல்லாம் குணமாயிரும். மருந்தே தேவையில்லை. இதை விட ஒரு மருந்து, உப்பை தவிர ஒரு மருந்தே இல்லைங்க. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. என்ன தப்பு நடக்குதுன்னா, யாரு சமைக்கிறாங்களோ அவங்க அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி உப்பு புளிக்காலம் போட்டு வச்சிடறாங்க. அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு வச்சுட்டு அவங்க நல்லா இருக்காங்க ஒரு வீட்டுல. இன்னொரு வீட்டுல ஹஸ்பண்ட் எவ்வளவு பிடிக்குமோ அதுக்கு செஞ்சு வச்சு இது இல்லை உப்பு இல்லாமல் சாப்பிட்டுருக்கு. பல பெண்கள் பையனுக்கு காரம் பிடிக்காது, ஹஸ்பண்டுக்கு உப்பு பிடிக்காதுன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க, இவங்களுக்கு அது பிடிக்கவே பிடிக்காதுங்க. அதுவே நோய்ங்க. இங்க பாருங்க, இனிமேல் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அது சாப்பிட்டா இதை விட ஒரு வைத்தியம் தேவையில்லை. இதுதாங்க மிஸ் பண்றோம்.